தொடர்ந்து நம்ம பாட் 34 பாடம் 34 சென்டென்ஸ் வாக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சூரஜ் தீரே தீரே நிக்கல் ரஹா ஹை. சூரியன் வந்து ஆண்பால் ஒருமை, அதனால ரஹா போட்டிருக்கோம். சூரஜ் சூரியன் தீரே தீரே மெதுவா மெல்ல மெல்ல ஸ்லோலி நிக்கல் ரஹா ஹை வெளிவந்து கொண்டிருக்கிறது, உதித்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் இந்த நிக்கல் ரகாங்கிற பொருந்தும். அப்போ த சன் இஸ் ரைசிங் ஸ்லோலி, சூரியன் மெதுவாக உதித்து கொண்டிருக்கிறது, மெதுவாக வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம். உஸ்கி கிரணோ சே பூர்வி இர்வி, பூ இர்வி இர் கொக்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை சொல்லிட்டு தான் வீ சொல்லணும். பூர்வி திஷா லால் ஹோ ரஹி ஹே. பாருங்க, லால் கூட ஹோ தான் வரும், ரஹா ரஹில ஹோ ரஹா ஹே, ஹோ ரஹி ஹே அந்த மாதிரி சேர்க்கணும். அப்போ உஸ்கி கிரணோ சே அதனுடைய, உதன் உஸ் காக்கேக்கு இன் அது உடைய பிரச்சனை, உஸ்கி அதனுடைய, அதன் அதனின் எதுனாலும் சொல்லலாம், அதனுடைய கிரணோசே கதிர்களால், ஒளி கதிர்களால், ஆல் சே பூர்வி திஷா கீழ் திசை கிழக்கு திசை, லால் ஹோரைய சிவந்து கொண்டிருக்கிறது, அப்படியே சக்க 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 சிவந்து ஒரு பந்து அப்படியே கடலுக்குள்ளேருந்து எரிச்சு வர மாதிரி இருக்குல்ல, அதுதான் இது. அப்போ உஸ்கி கிரணோசே பூர்வி திஷா லால் ஹோ ரஹி ஹை, அதனுடைய ஒளிக்கதிர்களால் கீழ் திசை சிவந்து கொண்டிருக்கிறது. The east direction is reddening by its rays. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, ठंडी हवा चल रही है, ठंडी हवा चल रही है. ஹவானாலே பெண்பால் நம்ம இது பார்த்தோம். அப்போ ஹவா சல் ரஹி ஹே குளிர்ந்த காற்று, தென்றல் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. கூல் ஏர் இஸ் ஃப்ளோயிங், குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, வீசிக்கொண்டு இருக்கிறது. சல் ரஹி ஹே ஹவா காற்று, டண்டி ठंडा ठंडे ठंडी குளிர்ந்த. அப்போ ஹவா பெண்பால, டண்டியும் பெண்பால காமிச்சிருக்காங்க, ரஹியும் பெண்பால காமிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபூல் கில் ரஹே ஹே மலர்கள் மலர்ந்து கொண்டு இருக்கின்றன. ஃபூல் கில் கில் ப்ளூமிங் படிச்சோம்ல, ஃபூல் கில் ரஹே ஹே மலர்கள் மலர்ந்து கொண்டு, ரஹே போட்டிருக்கு, ஹே இருக்கு. ஏன்னா நிறைய சார் ஃபூல் வந்திருக்கேன், சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலருக்கும் ஃபூல் தான், ப்ளூரலுக்கும் ஃபூல் தான். அப்படி சில வார்த்தைகள் இருக்குது. நம்மளாவது எல்லாத்துக்கும் கல் 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 சேர்ப்போம். ஆனால் ஹிந்தியில் சில வார்த்தைகள் இருக்கு சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அதில் இது ஒன்று. ஃபூல்னா பூக்கள், மலர்கள், பூ மலர், சிங்குலருக்கும் சொல்லலாம் ப்ளூரல். அப்போ மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. சாரோ ஒரு குஷ்பூ ஃபைல் ரஹே ஹே, நாலா பக்கமும் நறுமணம் பரவி கொண்டிருக்கிறது. ஃபைல் ஃபைல் பரவி கொண்டு, ஃபைலான பரப்பி கொண்டு இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம். ஃபைலுக்கும் ஃபைலாவுக்கும், ஃபைல் ரஹே பரவி கொண்டிருக்கிறது. இதே இது ஃபைலா ரஹேன்னு வந்தா பரப்பி கொண்டு இருக்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருப்பாரு. நம்ம ஏற்கனவே படிச்சோம், நிக்கல் நிக்கால், நம்மளா வெளியே போறதுக்கு ஒண்ணு, நம்மளை பிடிச்சி ஒருத்தர் தள்ளுறது வெளியே ஏத்துறது ஒண்ணு. நிக்கல் நிக்கால் அதே மாதிரி தான். ஃபைல் இது நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மாறி மாறி ஒரு சின்ன ஒரு கோட்டில் எவ்வளவு வித்தியாசம் பார்த்துப்பாரு. அப்போ ஃபூல் கில் ரஹே ஹே மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. சாரோ ஒரு குஷ்பூ ஃபைல் ரஹே ஹே நாலா பக்கமும் நாலா புறமும் நறுமணம் பரவி கொண்டிருக்கிறது. The flowers are blooming, their fragrance spreading, their fragrance spreading. அவ்வளோ, பூக்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன, நாலாபுறமும் நறுமணம் பரவி கொண்டிருக்கிறது. கரோமே, கர்ண வீடு, மே வந்ததுனால அந்த ஓங்கு மாத்திரை சேர்க்கிறோம். வீடுகளில், கரோமே லோக் ஜாக் ரஹே ஹே, ஜாக்னா தூங்காம முழிச்சிருச்சு நம்ம படிச்சோம். ஜாக் உட் தூங்கி எந்திரி, ஜாக் உட் விழித்தெழுதல், அப்படி தூங்காம முழிச்சிட்டார், அந்த வார்த்தை தான் ஜாக். அப்போ கரோமே வீடுகளில், லோக் மக்கள், ஜாக் ரஹே ஹே தூங்காம முழித்து கொண்டிருக்கிறார்கள், வீடுகளில் மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். Peoples are staying awake in their homes. Peoples are staying தங்கியிருக்காங்க, இருக்கிறாங்க, அவே தூங்காம முடிச்சுட்டு இருக்காங்க, in their homes. அவ்வளவுதான். कुछ लोग पेड़ पौधों को इक आई पानी चींज रहे हैं. कुछ लोग சிலர், சில மக்கள், கொஞ்சம் பேர்,
எதனாலும் சொல்லலாம். பேடு பௌதோங்கோ, மரம் செடிகளுக்கு, இக்கு மரம் செடி கொடிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி, மரமட்டைகளுக்கு சொல்கிற மாதிரி மரம் செடிகளுக்கு. பானி சீஞ்சு ரகே, தண்ணீர் ஊற்றுகின்றனர், தண்ணீர் பாய்ச்சுகின்றனர், நீர் பாய்ச்சுகின்றனர். எதனால் சொல்லலாம். சம் பீப்புள்ஸ் ஆர் இரிகேட்டிங் டு ட்ரீஸ், சிலர் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கின்றனர். அப்புறம் பாருங்க, தூதுவாலா ஆ ரஹா ஹை, தூதுவாலா ஆ ரஹா ஹை, மில்க் மேன் இஸ் கமிங், பால்காரன் வந்து கொண்டிருக்கிறான். அவ்வளோதான், தூதுவாலா ஆ ரஹா ஹை. இதே மாதிரி யாருனாலும் வராங்கன்னா அவங்க பேரை போட்டு ஆறாக ஆறாக வந்துட்டு இருக்கான் வந்து கொண்டிருக்கான்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பாருங்க, அக்பார் வாலா அக்பார் அக்பார் புகார் கர் दौड़ रहा है, अखबार वाला பேப்பர்காரர், நியூஸ் பேப்பர்காரரு காரன் எதுனா சொல்லலாம். அக்பார் பேப்பர் 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 அப்படி சொல்லுவாங்களா, அது மாதிரி அக்பார் அக்பார் புகார்கர், கூவிக்கொண்டு, அப்படியே கத்திக்கிட்டு, அப்படி கூவிக்கொண்டு சொல்லிக்கொண்டு. புகார்னா அழைத்தல் சொல்ல சார், இந்த இடத்துல கூவிக்கொண்டு கூட சொல்லலாம். दौड़ रहा है, ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ अखबार वाला अखबार अखबार पुकार कर दौड़ रहा है, the newspaper man runs saying paper paper. அவ்வளவுதான். அப்புறம் ஹிந்தி में बोल रहा हूं, ये मेरे लिए गर्व है, ஹிந்தியில் பேசுகிறேன், இது எனக்கு பெருமை. ஹிந்தி में बोल रहा हूं, ஹிந்தியில் பேசி கொண்டிருக்கிறேன், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஹிந்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். மே வந்திருக்கு, மே வராமலே ஹூ யா சார் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்க மீனி சொல்லிக்கிறீங்களா. அப்போ ஹிந்தியில் பேசி கொண்டிருக்கிறேன், ஏ மேரேலியே கருக, இது எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனக்கு இது பெருமையை தரக்கூடியதாக இருக்கிறது. ஐ ஆம் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தி அண்ட் இட் இஸ் ப்ரவுட் டு மீ. ஆக இந்த பாடத்தில் நாம் நிறைய வாக்கியங்கள் படிச்சிருக்கோம். நீங்கள் வாக்கியங்கள் படிக்கும்போது நீங்களும் இதே மாதிரி சொந்தமாக வாக்கியங்கள் உருவாக்கி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.